ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான எலுமிச்சம்பழ சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செய்ய போகிறோம். இந்த எலுமிச்சம்பழ சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து 2 பெரிய சைஸ் நான் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கடுகு, உளுந்து எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கருவேப்பிலை கொஞ்சமாக, அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து உப்பு, இவ்வளவுதாங்க. இதை போட்டு எண்ணெயில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காம வதக்கி எடுக்க போகிறேங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இது வந்து லெமன் சாதத்துக்கு மட்டும் இல்லை, தக்காளி சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வறுவல் அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ஒரே செகண்டில் செய்கிறது தாங்க இது. இது அவ்வளோதாங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து இதை மூடி போட்டு சிம்லேயே வச்சு நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அவ்வளவுதான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ தான் நான் சமைக்கவே கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இப்படியே வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைமு. நீங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். ஆனால் அடிக்கடி எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு கொடுத்து விட்றது லெமன் ரைஸு, இந்த உருளைக்கிழங்கு வறுவல். வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். நம்ம வந்து மூடி போட்டு கிளறி விட்டோம்னா சூப்பராக வந்து இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வெந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் வெந்துருச்சு. இப்போ வந்து இதை இறக்கிட்டு நம்ம வந்து லெமன் ரைஸ் வந்து தாளித்து எடுத்துக்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இதுக்கு நான் ஒரு பவுல் நிறைய சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3 வரமிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு கையளவுக்கு. நான் வந்து 2 பேருக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காக செஞ்சுருக்கிறேங்க. 2 பேர் சாப்பிட்லாம் லஞ்சுக்கு. காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து இதிலேயே சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயிலேயே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். இதுவும் அப்படிதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குட்டீஸுக்கு வந்து லேட்டாக ஒரு நாள் தூங்கி எழுந்துட்டோம் அப்படின்னா இந்த லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் சீக்கிரமாக ஒரு 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதுக்கு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதாங்க. 20 நிமிஷத்தில் நம்ம பசங்களுக்கு சூப்பராக ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே வந்து நம்ம அடுப்பு எரியக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கிறீங்களா, வடித்த சாதம், இல்லை குக்கரில் வச்சாலும் பரவாயில்ல, அந்த சாதம் வந்து ஆறி இருக்கணும். ஆறின சாதமாக இருந்துச்சுன்னா சாதம் வந்து அப்படியே பொல பொலன்னு நல்லா இருக்குங்க, களி மாதிரி ஆகாது. ஏன்னா பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து சாப்பாடு பொல பொலன்னு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். இப்போ பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான எலுமிச்சம்பழ ஜூஸுமே சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து லெமன் ஜூஸ் வந்து அந்த வெங்காயத்துக்குள்ளே ஊற்றி கூட ஒரு வதக்கிட்டு கொதி விட்டு இறக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் சாதத்துக்குள்ளே வந்து அப்படியே லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இந்த லெமன் ரைஸு. நீங்கள் இது கூட வந்து வேர்க்கடலை வேணும்னாலும் போட்டுக்கலாம்.
நான் இன்றைக்கி வேர்க்கடலை இல்ல, அதனால் போடலை. நீங்கள் வேர்க்கடலை வேணும்னாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான எலுமிச்சம்பழ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். நம்ம வெங்காயம் வதங்கின உடனே மஞ்சள் தூள் போட்டோம் இல்லைங்களா, அப்போவே வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியான லெமன் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கலரும் நீங்கள் லெமன் வந்து சாதத்து மேலே ஊற்றிக்கும்போது அந்த லெமனோட கலர்லேயே இருக்குங்க சாதம். எனக்கு வந்து உப்பு பத்தலை, அதனால் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு வந்து ஒரு வாய் வந்து வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட. சூப்பராக நல்லா பஞ்சு போல் உதிரி உதிரியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. பாய்ங்க.